நமஸ்காரம். ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு சென்றிருந்த போது அங்கே சில யாத்ரிகர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் வெவ்வேறு கோயில்களுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் வந்திருந்தனர். அதில் 2 சிறுவர்கள் இருந்தனர். ஒவ்வொரு சன்னதியாக செல்லத் தொடங்கினார்கள். துவஜஸ்தம்பத்தடியில் விழுந்து வணங்கி அங்கிருந்து தாயார் சன்னதிக்கு போய் தரிசித்து பின்னர் ஆழ்வார்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு பெருமாள் சன்னதிக்கு வந்தார்கள். பெருமாள் சன்னதி திறக்க வேண்டும். அர்ச்சக சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். அதுவரை வெளிக்கதவு மட்டும் போட்டு இருந்தது. 5 நிமிடத்தில் வந்து விடுவார்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சாயங்காலம் ஆனால் கதவு திறக்கப்பட வேண்டும். மாலை 4:30 மணி ஆயிருந்தது. அர்ச்சக சுவாமியும் விறுவிறு என்று வந்தார். அதற்குள் அந்த குழுவில் இருந்த ஒரு 12-13 வயசு இருக்கலாம். அந்த பிள்ளை பேசியது இது. அவ அப்பா சொன்னது, கதவுதான், வெளிக்கதவு தானே போட்டு இருக்கிறது, அது வழியாக சுவாமி தரிசனம் பண்ணுகலாம், பெருமானை சேவிக்கலாமே என்று பிள்ளையை பார்த்து சொன்னார். அந்த பிள்ளை சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்தது. சரி, நான் இப்ப இந்த கதவு எடுக்க வழியாக இந்த கம்பிகளின் வழியே சேவித்து விடலாம். ஆனால் பெருமாள் மதியம் சயனிக்க போனார், ஓய்வெடுக்க போனார். அவர் தான் இன்னும் எழுந்திருக்கவில்லையே. அப்ப நான் அவரை பார்த்தாலும் அவர் எப்படி என்னை பார்ப்பார்? இது அந்த பிள்ளை கேட்டான். பெருமாளாவது தூங்குவதாவது என்று அப்பா வியந்து கேட்டார். நீங்கள் தானே சொல்லீர்கள் 12 மணிக்கு உச்சி காலம், அப்புறம் பெருமாள் ஓய்வெடுப்பார், தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர் சாப்பிட்டாகிவிட்டது, அப்புறம் 4:30க்கு தான் எழுந்திருப்பார், அர்ச்சக சுவாமி வந்து கதவு திறந்து விளக்கெல்லாம் போட்டு ஆகமப்படி செய்ய வேண்டியவர்களை செய்து அப்புறம் தான் நமக்கு உள்ளே கூப்பிடுவார், அதுவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னீர்களே, இப்போது அவராவது தூக்கமாவதுன்னு சொன்னால் என்ன நியாயம் என்று பிள்ளை கேட்டான். நியாயமான கேள்வி. அவர்கள் தரிசனம் எல்லாம் முடிச்சு விட்டு வந்தார்கள். நான் அந்த பிள்ளையை கூப்பிட்டு அவன் சொன்ன கேள்வியே திருப்பி கேட்டேன். இந்த கோவிலுக்கு நீ பெருமாளை பார்க்க வந்தாயா, சேவிக்க வந்தாயா, அல்லது அவர் உன்னை பார்ப்பதற்காக காத்திருந்தாரா? 2த்தில் எது சரின்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லும்போது, ஒரு பக்கம் பார்த்தால் அவர் எப்போதும் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், அதனால என்னையும் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் ஓய்வெடுத்து விழிக்கிறார்னு பார்க்கும்போது அப்புறம் தான் என்னை பார்த்திருப்பார். சரியப்பா, நீ அவரை பார்த்தாயா என்று கேட்டேன். ஆமாம், கதவு திறந்தவுடன் நான் பார்த்தேன். சரி, அதுக்கு இன்னொரு கேள்வி சேர்த்தேன். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்குரிய பலம் ஒருத்தரை சென்று அடையும். நன்கு பரீட்சை எழுதி நிறைய மார்க் வந்தால் அந்த பரீட்சை எழுதின மாணவனுக்குத்தானே பலம். ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடினால் கோப்பை ஓடினவனுக்கு தானே. அப்போ ஒரு செயலை செய்தால் அதற்குரிய பலத்தை அவன் தான் பெற வேண்டும், அதான் பயன். அதுபோல் இப்ப நீ வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த பெருமாளை தரிசித்தாயே, இதனால் பயன் உனக்கா அவருக்கா? நீ அவரை தரிசித்தது உனக்கு பயனா, அவர் உன்னை பார்த்தது அவருக்கு பயனா? அந்த பிள்ளைக்கு கேள்வி ரொம்ப பிடித்திருந்தது.
என்னை யார் என்று அவனுக்கு தெரியாது. அவனுடனே நியாயமான கேள்விதான், ஆனா எனக்கு பதில் தெரியவில்லை. நான் தான் வந்திருக்கிறேன்னு பார்த்தால் எனக்கு தான் பயன். ஆனால் அதே சமயம் அவர் என்னை பார்த்தார் என்பதுதான் இன்னும் உண்மைன்னு மனதுக்கு படுகிறது. அதனால் யாருக்கு பயன் எனக்கு சொல்ல தெரியவில்லை என்றான். இந்த சிறப்பான கேள்விக்கு நம் ஆச்சாரியர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள். நாம பெருமானை சேவிக்க போகும்போது பயனாளி நாம்னு நினைக்கிறோம். இல்லை, அவர்தான் பயனாளி, அவர்தான் பலி, அவருக்கு தான் பலம் கிட்டும். நம்மை கண்ட பலனை அவர் பெறுகிறாராம். இது என்ன நியாயம்? இவ்வளவு பெரியவருக்கு என்னை பார்ப்பதிலா பலன்? ஆமாம், அவர் எத்தனை பெரியவராக இருந்தாலும் தன்னுடைய உடைமையினிடத்தில் அத்தனை ஆசை வைத்திருக்கிறார். ஒரு நாளும் விட்டுவிடவே மாட்டார். தன்னுடையது தன்னுடையது என்றே நினைத்திருப்பார். இந்த உண்மை நமக்கு புரிய வேண்டும். கோவிலில் இருப்பதாலும் என்னை பார்த்ததாலும் பெருமான் பயன் பெறுகிறார். அந்த அளவுக்கு இந்த ஆத்மாவை அவர் மதித்து உடமையாக கொண்டாடுகிறார். ஆகவே நான் எத்தனை தூரம் அவரை மதிக்க வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும், பக்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.